Hi all, welcome to Eduvis Academy. இந்த வீடியோ வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான். எஜுவிஸ் ஆப் வந்து எப்படி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அது எப்படி உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும், அதை பற்றி ஒரு சாம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன் அதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா எங்களுக்கு 100% ஷூர் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் இல்லை, ஹை ஸ்கோர் அச்சீவ் பண்ணுறது கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஏன்னா வந்து இது ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். இதில் வந்து 35 ஹவர்ஸோட தியரி கிளாஸஸ் இருக்காங்க. தியரி கிளாஸஸோட ஃபீச்சர் என்னென்னா, அது வந்து சிம்பிளிஃபைடு எக்ஸாம் ஓரியன்டட் டாபிக்ஸ் தான். அதுவும் ஹெச்டி குவாலிட்டியில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இதோட சேர்ந்து நமக்கு ரிலேட்டட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்காங்க, மோக் டெஸ்ட், எக்ஸாம் மோட் டெஸ்ட், கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோஸ், மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காங்க. இது எல்லாமே கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி அசிஸ்டன்ஸ் கூட இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறேன், இந்த கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிறது ரொம்ப கேரண்டி தான். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த டாபிக். இப்போ வந்து ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதோடு சேர்த்து அந்த டாபிக் ரிலேட்டடாக எப்படி கொஸ்டின் வரும், அதை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணலாம், அதை கூட உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ரெய்னால்ட்ஸ் டிசீஸ். ரெய்னால்ட்ஸ் டிசீஸ்ங்கிறது ஒரு பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ். பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ்னா, பெரிஃபரல் மீன்ஸ் எக்ஸ்ட்ரெமிட்டி. ஸோ எக்ஸ்ட்ரெமிட்டியில் இருக்கிற ஆர்டரியில் வர்ற டிசீஸ். ஸோ எக்ஸ்ட்ரெமிட்டியில் இருக்கிற ஒரு ஆர்டரியில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்ன ஆகும், எக்ஸ்ட்ரெமிட்டியில் இருக்கிற பிளட் சப்ளை வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரெமிட்டிஸ்க்கு பிளட் சப்ளை டிக்ரீஸ் ஆகிற ஒரு டிசீஸ் கண்டிஷன் தான் ரெய்னால்ட்ஸ் டிசீஸ். ஸோ லெட்ஸ் see the definition. Constriction of smaller arteries. Constriction of smaller arteries that supply blood to the skin in response to cold, limiting blood supply to the affected area. So inga key points வந்து vasoconstriction of arteries. Okay, ஏன் vasoconstriction ஆகிற due to cold exposure. So prolonged ரொம்ப டைம்ல வந்து இப்போ மிலிட்ரி மேன் இல்லைன்னா கோல்டு கிளைமேட்ல ரிசைட் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்காங்க இந்த டிசீஸ். ஸோ ப்ரொலாங்டு கோல்டு எக்ஸ்போஷர்னால பாடியில் பிளட் வெசல் வந்து வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும், விச் ரிசல்ட்ஸ் இன் டிக்ரீஸ் பிளட் சப்ளை. அதனால அந்த எக்ஸ்ட்ரிமிட்டிக்கு தேவையான பிளட் சப்ளை வந்து கம்மியாகும். இதான் ரெய்னால்ட்ஸ் டிசீஸ். ஸோ கீ பாயிண்ட்ஸ்: வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்டரிஸ் டியூ டு கோல்டு கிளைமேட். தேர்ட் கீ பாயிண்ட் இஸ் டிக்ரீஸ்ட் சர்க்குலேஷன் டு த அஃபெக்டட் எக்ஸ்ட்ரிமிட்டி. ஓகே, ஸோ அந்த மாதிரி சர்க்குலேஷன் கம்மி ஆயிடுச்சுன்னா எப்படி நமக்கு தெரியும், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ சர்க்குலேஷன் கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம ஒப்சர்வ் பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷன் நம்மளால் எப்படி பார்க்க முடியும், சர்க்குலேஷன் கம்மி ஆயிடுச்சுன்னா முதல்ல நம்மளால் பார்க்க முடிகிற ஒரு ஃபீச்சர் வந்து பேலர். இப்போ அனீமியா இருந்தால் கூட, பிளட் சப்ளை பிளட் கம்மியாக இருந்தால் கூட நமக்கு பார்க்குற முதல் ஃபைண்டிங் தான் பேலர். ஆனால் லேட்டாக வந்து பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகிறதுனால ஆக்சிஜன் சப்ளை கூட கம்மியாகும், which results in cyanosis. Cyanosis na bluish discoloration of the skin. So inspection la வந்து நாம பார்க்குற findings வந்து முதல்ல pallor, அப்புறமா வந்து cyanosis. Okay, second palpation. Palpation நாம செக் பண்ற ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து skin temperature. So normally circulation adequate na, நார்மல் சர்க்குலேஷன் இருக்கிற ஒரு பேஷண்டோட ஸ்கின் டெம்பரேச்சர் வந்து வார்மாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வேசோ கன்ஸ்ட்ரக்ஷனால சர்க்குலேஷன் கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதனால ஸ்கின் டெம்பரேச்சர் வில் பி கோல்டு. ஓகே, தேர்ட் இன்னொரு விஷயம் பால்பேஷனில் நாம் பார்க்குற முக்கியமான ஒரு விஷயம் வந்து பல்ஸ் தான். சர்க்குலேஷன் அசஸ் பண்ணுறதுக்காக ஆக்குரேட்டான ஒரு அசஸ்மெண்ட் வந்து பல்ஸ் தான். இங்கே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்குலேஷன் கம்மியானதுனால வந்து பல்ஸ் வந்து வீக்காக இருக்கும், இல்லைன்னா ஆப்சண்டாக இருக்கும். Okay, so let's see clinical features in details. Signs and symptoms la வந்து cold fingers or toes, extremity oda skin வந்து cold ஆ இருக்கும், finger இல்லனா toes ல. Second, areas of skin that turn white na pallor and then blue, lately வந்து cyanosis ஆகும். Okay, then numbness and prickly feeling, numbness and tingling sensation சொல்லுவாங்க. ஸோ நியூரோவாஸ்குலர் இம்பேர்மெண்ட்டில் வந்து முக்கியமான ஒரு ஃபீச்சர் தான் நம்னஸ் அண்ட் டிங்லிங் சென்சேஷன். நர்வ் டேமேஜ் ஆனாலும் சர்க்குலேஷன் இம்பேர்ட் ஆனாலும் வர ஒரு காமன் ஃபீச்சர் தான் நம்னஸ் அண்ட் டிங்லிங் சென்சேஷன். அண்ட் லாஸ்ட்லி நம்ம சொன்ன மாதிரி டிமினிஷ்ட் ஆர் ஆப்சென்ட் பெரிஃபரல் பல்சஸ்.
ஸோ இதான் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் Raynaud's disease. Cold fingers or toes, pallor and cyanosis, numbness and tingling sensation, diminished or absent peripheral pulses. ஸோ Raynaud's diseaseோட மேனேஜ்மெண்ட்ல முக்கியமா நாம இது எதனால வர்றது இந்த கண்டிஷன்? கோல்டு எக்ஸ்போஷர்னால. ஸோ மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ப்ரையாரிட்டி என்னன்னா டு அவாய்ட் கோல்ட் அண்ட் டு கீப் த பேஷண்ட் வார்ம். ஓகே, பிளாங்கெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணலாம். இல்லைன்னா பேஷண்ட்டை வார்ம் ஆக்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்டர்வென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டு அவாய்ட் கோல்ட் அண்ட் கீப் பேஷண்ட் வார்ம். செகண்ட் வந்து மெடிகேஷன் தான். மெடிகேஷன்ல வந்து இப்போ வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுனால பாடியில வர்ற இன்னொரு ஃபீச்சர் வந்து ஹைப்பர் டென்ஷன். ஓகே, வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹைப்பர் டென்ஷன், வேசோ டைலேஷனோட ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து ஹைப்போடென்ஷன். ஸோ அதை நாம லேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுனால ஹைப்பர் டென்ஷன் வரும் பேஷண்ட்டுக்கு. ஸோ அதனால ட்ரக் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்ஸ். செகண்ட், வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு, ஸோ அதை டைலேட் பண்ணுறதுக்காக நம்ம மெடிசின் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், இது வந்து பிளட் வெசல் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் ரிலீவ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். தேர்ட் வந்து வேசோ டைலேட்டர்ஸ். ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் இஸ் to keep the patient warm and avoid cold temperature. Second, antihypertensives. Third is vasodilators. Okay, so idha management. So ipo nama Raynaud's disease பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நாம இந்த டாபிக் ரிலேட்டடா எப்படி क्वेश्चन வரும், ஆப்ஷன்ஸ் எப்படி வரும், ஸோ அதை நாம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அதான் நாம பார்க்க போறேன். ஸோ क्वेश्चन பார்த்தீங்கன்னா, the nurse is performing an admission assessment on a client admitted with Raynaud's disease. Okay, the nurse assesses for associated symptoms by performing which actions? So question வந்து Raynaud's disease இருக்கிற ஒரு பேஷண்டோட சைன்ஸ் அண்ட் சிம்டம் அசஸ் பண்ணணும்னா நாம எந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஓகே, ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸை பற்றி நாம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் என்னென்ன பார்க்கலாம். முதல்ல செக்கிங் ஃபார் அ ரேஷ் ஆன் டிஜிட்ஸ், B. Observing for softening of the nails or nail beds. C. Palpating for rapid or irregular peripheral pulse. D. Palpating for diminished or absent peripheral pulses. Okay, so முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரேஷ் ஆன் டிஜிட்ஸ். இதை பற்றி நாம எதுவும் சொல்ல, ஏன்னா இது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் எதுவும் இல்லை. ஸோ அதனால ரேஷ் எதுவும் இருக்காது. நம்ம சொன்ன அசஸ்மெண்ட் ஃபைண்டிங் நம்ம சொன்ன விஷயங்கள் வந்து சைனோசிஸ் அண்ட் பேலர் மட்டும்தான். ஓகே, observing for softening of the nails or nail beds, இதுவும் நம்ம ஃபீச்சர் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ இதுவும் ராங் தான். palpating for rapid irregular peripheral pulse, ஸோ எக்ஸ்ட்ரிமிட்டியில சர்க்குலேஷன் கம்மி ஆகுறதுனால பல்ஸ் வந்து எப்போவுமே நம்ம சொன்னபடி எப்படி இருக்கும், வீக் ஆகும் இல்லைன்னா ஆப்சென்ட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, palpating for diminished or absent peripheral pulses. இதான் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது ரிலேட்டடா வர ஒரு கொஸ்டின் வந்து Raynaud's disease இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு நாம எந்த ஹெல்த் எஜுகேஷன் இம்பார்ட்டண்டா ப்ரொவைட் பண்ணோங்கிறதா. ஸோ ஹெல்த் எஜுகேஷன்ல நாம முக்கியமா செய்யற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த டிசீஸ் மறுபடியும் வராம இல்லைன்னா இந்த டிசீஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்காக நாம என்ன பண்ணணும், அதான் முதல்ல நாம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ Raynaud's disease எதனால வர்றது, கோல்டு எக்ஸ்போஷர்னால. ஸோ முக்கியமான ஹெல்த் எஜுகேஷன் வந்து டு அவாய்ட் cold temperature or cold climate. இதான். ஓகே, ஸோ இதான் Raynaud's disease or other related ஆன questions. ஸோ இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.